உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சீதா, இங்க பாருங்க, என்கிட்ட கூச்சப்படாதீங்க. இந்த ஆபீஸ உங்க ஆபீஸா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. இங்கதான் பக்கத்துல ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு. சாப்பாடு அங்க ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். இல்ல சார், வேண்டாம். எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. எதுவும் வேண்டாம் சார். அப்படி கூட ஒரு டிஷ் இருக்கா? சும்மா நான் ஜோக் பண்ணேன். அட, என்னது இது? உங்க முகம் செவந்து போயிடுச்சு. நான் ஜோக் பண்ணதுக்கா? இல்லனா வெயில்ல இவ்வளவு தூரம் வந்தீங்களே அதுக்கா? ஏசி நான் அதிகமா வைக்கிறேன். சார், இட்ஸ் ஓகே. சிவா, 2 சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா வாங்கிட்டு வா. ஓகே சார். இந்தா. பிரமாதமா இருக்கும். நீங்களும் என் கூட சாப்பிட்டு தான் ஆகணும். நான் சாப்பாடு சொன்னேன். காரம் கம்மியா போட சொல்றேன். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சிவா சார். பொறுமையாவா? சரிங்க சார். ம். அஞ்சு நிமிஷம். ஃபுட் இப்போ வந்துடும். சார், இப்போ வீட்டு விஷயத்துல எப்படி ப்ரொசீட் பண்ணணும்? எந்த வீட்டு விஷயம்? ஓ, வீட்டு விஷயம் தானே? யா யா. நீங்க சாப்பிடலன்ற டென்ஷன்ல நான் இதை மறந்தே போயிட்டேன். சார், ப்ளீஸ் முதல்ல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சொல்றேன். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணாம இருப்பேனா? அது மட்டும் இல்லாம இது நம்ம வீட்டு பிரச்சனை. ஐ மீன் வீட்டு பிரச்சனைன்னு சொன்னேன். நம்ம வாழ்றதுக்கு வீடு ரொம்ப முக்கியம்ல. கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு சார். அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? பேங்க் நோட்டீஸ் வந்திருக்குல்ல. நாம எடுத்தோம் கவுத்தோம்னு இத உடனே தீர்மானம் பண்ண முடியாது. நான் பேங்க் மேனேஜர் கிட்ட பேசுறேன். லெட்ஸ் see how we can stay order on it. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். பொறுமையா பண்ணலாம். எனக்கு இந்த கேஸை முடிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிச்சயமா. நீங்க என்ன முழுசா நம்புறீங்கல்ல? அட சொல்லுங்க, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அது போதும். என்ன நம்புனவங்களை நான் என்னைக்கும் கைவிட்டதே இல்லை. உங்களை கூட நான் விடவே மாட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.